அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை வழிகெடுப்பதற்காக, இந்த சமூகத்தை தவறான வழியிலே செலுத்துவதற்கு சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள். இந்த எச்சரிக்கைக்கு இந்த சமுதாயம் செவிமடுக்காத போது அல்லாஹ் இந்த சமூகத்தின் கண்ணியத்தை குறைப்பான் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. எனக்கு பிறகு மா தரத்து பாதி, எனக்கு பிறகு உங்களை வழிகெடுக்க கூடியதாக, இந்த சமூகத்தை வழிகெடுக்க கூடியதாக ஒன்றையும் நான் விட்டு செல்லவில்லை. மினன் நிசா, பெண்களை தவிர. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுத்வத்துன் வ ஹதிரத்துன் வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன் ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா. பெண்களின் ஆசையில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகமே, பெண்களை தேடுவதில், பெண்களை பார்ப்பதில், பெண்களிடத்திலே பேசுவதில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை இழந்து வாழக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா பசுமையானதுதான், செழிப்பானதுதான். அல்லாஹ் இந்த துன்யாவிலே உங்களை கலீஃபாக்களாக ஆக்கி இருக்கிறான். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். துன்யாவின் செல்வங்களை, வசதிகளை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுத் துன்யா. ஏன்? இந்த செல்வமும் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களும் உங்களை ஈமானிலிருந்து திருப்பிவிடும். பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா உலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வம் அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். வமை யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون. யாரை திருப்பி விட்டதோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். லா இலாஹா இல்லல்லாஹ். ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா. பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயீல் கானத் ஃபின் நிசா. அவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். எதற்காக பனி இஸ்ரவேலர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள்? எதற்காக பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வின் அன்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்களிலே ஏற்பட்ட குழப்பத்திலேயே முதல் குழப்பம் பெண்களை கொண்டுதான். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, என் சகோதரிகளை, தாய்மார்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்ட, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுவை அஞ்சிய, கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடக்கூடிய சாலிஹான பெண்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை கொடுப்பானாக, அவனுடைய இரக்கத்தை கொடுப்பானாக, அவனது அன்பையும் சொர்க்கத்தையும் நாளை மறுமையிலே கொடுப்பானாக. ஆனால் இந்த சமூகத்தின் தலைகுனிவிற்கு இன்றைய காலத்திலே காரணம், இந்த சமூகத்தின் கேவலத்திற்கு, இழுக்கிற்கு இன்றைய காலத்திலே காரணம், ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய என் அன்பு சகோதரிகள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ். ஏன்? இதற்கும் காரணம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை சிறந்த சமூகமாக ஆக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் ஆக்கி இருக்கிறான்? ஏன் ஆக்கி இருக்கிறான்? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் ஈமான் கொண்ட நிலையிலே நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எதை ஏவுகிறீர்கள்? எதை ஏவுகிறீர்கள்? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்போது எப்போது இந்த சமூகம் நன்மையை ஏவி
தீமையை தடுக்கவில்லையோ அப்போது இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறாது. ஆம், அப்படித்தான். எப்போது இந்த தவறுகள் அரங்கேறிய போது இந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததோ, இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதனால்தான் இந்த சமூகத்தின் பெண்களின் நிலைமை இதுவரை சென்று கொண்டிருக்கிறது. ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்றுக்கொண்டு வீரராக வாழ்ந்து தீமையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஆண் தீமையை பார்த்து மௌனம் காத்து இந்த சமூகம் தீமையை தடுப்பதற்கு வழியே இல்லாத அளவிற்கு சமூகத்தை நிறுத்திவிட்டார்கள். நம்மை போன்ற வாலிபர்களும் நம்மை போன்ற ஆண்களும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்போது இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தவறுகளை சமூகம் கண்டிட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்குமோ அப்போது இந்த குழப்பங்களுக்கு வழி ஏற்பட்டு இருக்காது. தவறுகள் தலைக்கு மீறிய பிறகு, தலையை தாண்டிய பிறகு, எல்லையை கடந்த பிறகு இந்த சமூகம் சூழ்ச்சி செய்வதிலேயோ இந்த சமூகம் ஆராய்ச்சி செய்வதிலேயோ எந்த பலனும் இல்லை. காண முடியவில்லை சமூகத்தின் பலனை. உண்மையா இல்லையா? காண முடியவில்லை. உண்மையா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். பார்க்கிறோம், நாளுக்கு நாள் பார்க்கிறோம், தெருவிலே பார்க்கிறோம், வீதிகளிலே பார்க்கிறோம், கடற்கரையிலே பார்க்கிறோம், வாகனம் நிறுத்தக்கூடிய இடங்களிலே பார்க்கிறோம், வாகனங்களிலே பார்க்கிறோம். சாட்சிகள் நமது கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. நமது சமூகத்தின் பெண்களின் நிலைமை என்னவென்று. அல்லாஹ் 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 யோசித்து பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, இன்னும் இந்த சமூகம் விழிப்படையாமல் இருந்தால், இன்னும் இந்த சமூகம் இந்த தீமைகளை கண்டிட்டு தடுக்காமல் இருந்தால், நாளை நமது அத்துணை முஸ்லிம் சகோதரிகளும் இல்லா மாஷா அல்லாஹ் காஃபிர்களாக மாறிவிடுவார்கள், முஷ்ரிக்குகளாக மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிம்களான பெண்களை தவிர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون. الله. பனி இஸ்ரவேலர்கள் தாவூதுடைய நாவால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியமுடைய மகன் ஈசாவுடைய நாவால் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் தீமையை தடுக்கவில்லை. ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்திலே தீமை இருந்தால் தடுப்போம். எப்படி? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தாய்மார்களிடத்திலே, நம்முடைய சகோதரிகளிடத்திலே தீமை இருந்தால் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வோம். பக்கத்து வீட்டிலோ, பக்கத்து தெருவிலோ, பக்கத்து ஊரிலோ ஒரு சகோதரி தீமைக்கு சென்றால் அதை அந்த சகோதரி அந்த குடும்பத்தோடு விட்டு விடுவோம். இது தீமையை தடுப்பதா? இது சமூகத்தை பாதுகாப்பதா? இது இஸ்லாமிய சகோதரத்தை நிலைநிறுத்துவதா? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். அல்லாஹ் சொல்லவில்லை? உங்கள் காதுகளுக்கு என்னுடைய காதுக்கு கேட்கவில்லை? மூமின்கள் சகோதரர்கள், முஸ்லிம்கள் சகோதரர்கள் எல்லாம் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள் தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் உங்களை குடும்பங்களாக, அல்லாஹ் உங்களை குழுக்களாக ஆக்கி இருக்கிறான். ஏன்? நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான். இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும், அது கடலின் ஓரத்திலே வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும், அடுக்குமாடி இருப்பிலே கடைசி வீட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும், எல்லோரும் சகோதரர்கள் தான். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த வேற்றுமையும் கிடையாது. எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள். லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள், இந்த நினைவு இருக்கிறதா? எல்லோரையும் சகோதரிகளாக, சகோதரர்களாக கருதுகிறோமா? கருதி இருந்தால் தடுத்திருப்போம்.
சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் மூமின்களின் தன்மையை சொல்கிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மூமின்கள் 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 என்றால் யாரையெல்லாம் குறிக்கும்? யாரையெல்லாம் குறிக்கும்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட, மறுமையை நம்பிக்கை கொண்ட, நபிமார்களை நம்பிக்கை கொண்ட, வேதங்களை, மலக்குகளை, மறுமை நாளை, விதியை நம்பிக்கை கொண்ட எல்லா மூமின்களையும் இந்த வார்த்தை குறிக்கும். அல் முஃமினூன வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமின்களான பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் நண்பர்கள், பொறுப்பாளிகள். என்ன செய்வார்கள்? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். என்ன செய்வார்கள்? நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அல்லாஹ் குடும்பத்துக்கு மட்டும் சொல்றானா? உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றானா? உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் தாய் தந்தை என்று சொல்லுகிறானா? சொல்கிறானா? அப்படியா சொல்லுகிறான்? மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவுவார்கள், ஒருவருக்கொருவர் நன்மை தீமையை தடுப்பார்கள். முனாஃபிக்குகள் யார் தெரியுமா? அவர்கள் ஒருவருக்கொருவர் தோழர்கள், அவர்கள் தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். யார் அவர்கள்? நரகத்தின் முதல் தட்டிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தன்மை என்ன? தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். நீ மூமின் என்றால், நீ முஸ்லிம் என்றால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்றால், நபியுடைய நம்பிக்கை கொண்டவன் என்றால், முஹம்மது நபியுடைய சமுதாயம் என்றால், உன் பணி, என் பணி தீமையை தடுத்தல், நன்மையை ஏவுதல். அது என் வீட்டுமல்ல, என் சகோதரிக்கு மட்டுமல்ல, என் தாய் தந்தைக்கு மட்டுமல்ல, இந்த உம்மத்திலே வாழக்கூடிய அத்தனை பேருக்காகவும் அல்லாஹ் இந்த விதியை பொதுவாக்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதை செயல்படுத்த இந்த சமுதாயம் தயக்கம் காட்டிய காரணத்தால், இதை செயல்படுத்த இந்த சமுதாயம் தயங்கிய காரணத்தால், தூய்மையான சுத்தமான ஈமானிலும் உள்ளத்திலும் உடலிலும் சுத்தமான, தங்கள் இறை நம்பிக்கையில் சுத்தமான ஃபாத்திமா, ஹதீஜா, ஆயிஷா, ஜெய்னப் வாழ்ந்த இந்த சமூகத்திலே இன்று யார் வாழ்கிறார்கள்? யார் வாழ்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபாத்திமா வாழ்ந்த இந்த சமூகத்தினர் ரலியல்லாஹு அன்ஹா வரதா, ஹதீஜா வாழ்ந்த சமூகத்திலே, ஆயிஷா வாழ்ந்த சமூகத்திலே, ஜெய்னப் வாழ்ந்த சமூகத்திலே இன்று அந்த பெயர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஈமான் இல்லாத குப்பைகள் வாழ்கிறார்கள். குப்பைகள் வாழ்கிறார்கள், சாக்கடைகள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மூமின்களான பெண்களை தவிர. அல்லாஹ் பெண் சமூகத்தை சீரமைக்கிறான். அல்லாஹ்விற்கு தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று. படைத்தவன் அவன். ஏன் தெரியும்? ஏன் அல்லாஹ்விற்கு தெரியும்? படைத்தவன் அவன். அவனுக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு, அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்களான பெண்களுக்கு, வகுல் லில் முஃமினாத். நபியே, யாருக்கு சொல்லுங்கள்? மூமின்களான பெண்களுக்கு சொல்லுங்கள். யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். தாழ்த்துகிறார்களா? தாழ்த்துகிறார்களா? எப்போது ஒரு பெண், எப்போது ஒரு மூமினான முஸ்லிமான பெண் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய பார்வையை தாழ்த்தவில்லையோ, ஒரு அந்நிய ஆணுடைய பார்வையிலிருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லையோ, அப்போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். ஏன்? பார்வையில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான்
واليدان تزنيان والفرج يصدق ذلك أو يكذبه. இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினால் உண்மை, அதிலே விளக்கம் காணக்கூடாது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது, இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது. மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. கடைசி நிலைமை. அல்லாஹ் தடை விதிக்கிறான் பாருங்கள். ஒரு பாவத்தை, சமூகத்தை சுத்தப்படுத்துகிறான் பாருங்கள். பெண்களே, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வீதிகளிலே ஒரு அந்நிய ஆணை பார்க்காமல் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி பார்த்தால் அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம். கண் செய்யக்கூடிய விபச்சாரம். ஒரு தனக்கு அனுமதி இல்லாத தன் கணவன், தனது உறவினர்கள் அல்லாத வேறு உறவுகளை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவனுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது. எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க குற்றம் அது! எவ்வளவு கேவலமான விஷயம் அது! லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அலியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அலி லா துத்பிஉ நபரத்தன் நபரா. ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை ஒரு பெண்ணின் மீது செலுத்தாதே. فإن لك الأولى وليست لك الآخرة. முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை உன்னுடையது அல்ல, ஷைத்தானுடைய பார்வை. ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவன் பார்வையில் ஷைத்தான் பார்க்கிறான். அவன் அந்த கண்ணை கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் விபச்சாரம் செய்கிறான்.